இந்த விழா அமைச்சர் சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன். நீங்கள் யாருக்கு தான் இல்லை அப்படியா? கொஞ்சம் அமைதி. அன்பிற்குரிய நண்பர்களே, எங்களது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சேர்மன் சகோதரர் NSJ ஜெயபால் அவர்கள் உங்களிடத்தில் இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்துகிறார். நன்றி. அவர் அண்ணன் தெரியலங்க, முன்னாள் அமைச்சர். நான் சொல்கிறேன். சரி கண்டிப்பாக சரி, ஒன்றும் தப்பு இல்லை. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான மரியாதைக்குரிய மக்கள் முதல்வர் என் ரங்கசாமி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையிலே தேனாம்பேட்டை காமராசர் அரங்கத்தில் வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஒரு பிரம்மாண்டமான பிறந்தநாள் விழா நடக்க இருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவும் இதில் உள்ளடங்கிய ஒரு விழா. இந்த விழாவை சென்னையிலே சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று என்ஆருடைய தீவிர ஆதரவாளர்கள் ஏற்பாட்டின் பேரில் அந்த விழா நடைபெறுகின்றது. இப்போது இங்கே எங்களது புதுச்சேரி முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் அவர்களும், சேலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருள் அவர்களும், எங்களது புதுச்சேரியுடைய மாநில வர்த்தக பிரிவுடைய அணித்தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் தினகரன் அவர்களும் இந்த சென்னையில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து முன்னின்று செய்கின்ற எங்களது மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய நண்பர் கலியன் கந்தசாமி அவர்களும் மற்றும் என்ஆருடைய தீவிர ஆதரவாளர்கள் உள்ளடங்கிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுச்சேரியிலேயே நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி 3 முறை அமைச்சராகவும் 5 முறை முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற புதுவை காமராஜர் என்று அழைக்கப்படுகின்ற மக்கள் முதல்வர் ஐயா என்ஆர் அவர்களுடைய சிறப்பு, அவருடைய சாதனைகள் என்பது சொல்லில் அடங்காது. அருகாமையில் உள்ள தமிழ்நாட்டில் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு அறிமுகமான ஒரு ஆற்றல் மிகு தலைவர் ஐயா என்ஆர் அவர்கள். அவர் பிறந்தநாள் விழாவை சென்னை தேனாம்பேட்டிலே காமராஜர் அரங்கிலே நடத்துவதற்கு சிறப்பான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக நீங்கள் இந்த காணொலி வழியாக பார்க்கின்ற சென்னை வாழ் மக்கள் மற்றும் அனைத்து மாவட்ட மக்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றும்படி உங்களை எல்லாம் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தை தமிழ்நாட்டிலும் காலொன்று செய்ய வேண்டும், தமிழ்நாட்டிலும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கடந்த 1 வருடமாக ஏற்பட்ட எங்களது தலைவர் ஐயா என்ஆருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே கூடிய விரைவில் தமிழ்நாட்டிலும் என்ஆர் காங்கிரஸ் தொடங்க இருக்கின்ற ஒரு நிலையை எங்களது தலைவர் அவர்கள் மறுதேதியிட்டு பின்னர் அறிவிப்பார்கள். அந்த வகையிலே அவருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலிருந்து பல தலைவர்கள், உதாரணமாக மரியாதைக்குரிய நமது சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து அவரை மரியாதை நிமித்தமாக பார்த்து சென்றிருக்கின்றார்கள். இப்படி பல முக்கியஸ்தர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல தலைவர்கள் எல்லாம் இந்த என்ஆருக்கு ஆதரவு தந்து அவரது அந்த ஊக்கத்திற்கு ஆதரவளித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி
இந்த சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இதனுடைய இந்த நிகழ்ச்சியை பற்றி இன்னும் சில கருத்துக்களை என்னுடன் அமைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இப்பொழுது கொஞ்சம் விரிவாக உங்களிடத்திலே பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய எங்களோடு அமர்ந்திருக்கின்ற தமிழகத்தில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக பணிகளிலே ஈடுபட்டு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிற முக்கிய நிர்வாகிகள், தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். சகோதரர் கலியன், சுந்தர், அன்பு மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய அருமைக்குரிய சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள், எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் வர்த்தகணி தலைவர் அர்ஜுன் அவர்கள் மற்றும் பல நண்பர் முகமது மற்றும் பலர், எங்களுடைய மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களை சந்தித்து தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் செயல்பட்டு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று பல மாவட்டங்களிலிருந்தும் வந்த அழைப்பின் காரணமாக நாங்கள் கடந்த ஒரு வருடமாக என்னுடைய முதல்வர் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் என்னுடைய பொதுச்செயலாளர் சொன்னது போல 3 முறை அமைச்சராகவும் 5 முறை முதலமைச்சராகவும் இருந்த காரணத்தினால் மக்கள் அவரை ஏகோபித்து மீண்டும் மீண்டும் அவரிடத்திலே ஆட்சியை ஒப்படைத்திருக்கிற காரணத்தினால் அவருக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு அரசியல் தலைவருடைய தொடர்பு இன்றைக்கு தமிழக மக்களிடத்திலே ஒரு பெரிய ஈர்ப்பை உண்டாக்கியிருக்கிறது என்பதை நாங்கள் கடந்த 2 வருடங்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். நம்முடைய முதல்வர் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு யோசனை வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் தமிழகத்திலே என்ஆர் காங்கிரஸ் சார்பிலே சில குறிப்பிட்ட இடங்களில், குறிப்பிட்ட மாவட்டங்களில் அவருடைய கட்சியின் சார்பிலே வேட்பாளரை நிற்க வைக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போது புதுச்சேரியுடைய அரசியல் சூழ்நிலை காரணமாக வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு தலைவர்கள், அன்பர்கள் தொடர்ந்து வற்புறுத்தியதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் வருகிற அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையிலே வருகிற மாற்றத்துக்கு ஏற்றாற்போல தமிழகத்திலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வேட்பாளர்கள் நிற்க வைக்கின்ற அளவிற்கு கட்சியை தமிழகத்திலும் வலுப்பெற செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். நீங்கள் இப்போ ஏன் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலே வர வேண்டும் என்பதற்கான பல வலுவான காரணங்கள் இருக்கிறது. மக்கள் வேண்டி விரும்பி அழைக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். பொதுவாக புதுச்சேரியும் தமிழகமும் எப்பொழுதும் ஒரே மொழி பேசுகிற மாநிலம். எங்களுக்கு மாஹி, யானம் என்று தெலுங்கு, மலையாளம் பேசுகிற பகுதிகள் இருந்தாலும் கூட 90% மக்கள் தொகையிலே தமிழ் பேசுகிற மாநிலமாக இருக்கிற காலத்தினாலும் அரசியல் ஆரம்பித்த காலத்திலே இருந்து, நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலே இருந்து தமிழகத்தினுடைய தலைவர்கள் சேர்ந்து இணைந்து புதுச்சேரியிலும் அரசியல் மாற்றங்கள் நடந்திருப்பது உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த முறை எங்களுடைய மக்கள் முதல்வர்கள் இந்த 5 முறை முதலமைச்சராக இருந்து ஒரு சின்னஞ்சிறிய மாநிலத்தில் சிறிய வருவாய் வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில முதல்வர்களும் அவர் திட்டங்களை பார்த்து செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தன்னுடைய ஆட்சி திறமை இருக்கிற காரணத்தினால் அவரை சார்ந்த நண்பர்களை, அவரோடு இருக்கிற நண்பர்களை தமிழகத்திலேயும் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கி தமிழக மக்களுக்கும் அவருடைய உரிமைகள், அவரது நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் தமிழக அரசியலும் அவருடைய அந்த தாக்கத்தை கொடுத்து தமிழக மக்களுக்கும் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு பரந்த நோக்கத்தோடு எங்களுடைய இயக்கம் இப்பொழுது தமிழகத்திலும் ஆரம்பிப்பதற்கான ஒரு முடிவை விரைவிலேயே ஒரு தேதியை
நம்முடைய மக்கள் முதல்வர் அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிற மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். அது பல மாவட்டங்களிலே கொடியேற்று நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள் என்று தொடர்ந்து விரைவிலேயே நடைபெறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகவே இந்த தமிழகத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் ஒரு பெரிய அளவிலே தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழக மக்களுக்கு ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அது காவிரி விஷயமாக இருந்தாலும் சரி, மற்ற பொது சுகாதாரங்கள் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் என்னுடைய மக்கள் முதல்வர் அவர்கள் தமிழகத்தினுடைய நலன் சார்ந்தே நாங்கள் பல விஷயங்களை இதுவரை எடுத்திருக்கிறோம். தனி மாநிலமாக இருந்தாலும் தனி அரசாட்சியாக இருந்தாலும் கூட தமிழக மக்களுடைய நலனை சேர்ந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய முதல்வர்கள் யோசித்திருக்கிறார்கள். அதுவே தொடர்ந்து அதை போலவே வருங்காலத்திலும் அவருடைய அரசியல் முடிவுகள் இருக்க இருக்கிறது. ஆகவே இங்கே இருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் இந்த எங்களுடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய அன்பான ஆதரவை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நாளை காமராஜர் அரங்கத்திலே நம்முடைய தமிழகத்திற்கும் கிட்டத்தட்ட எல்லா கட்சிக்கும் பொதுவான தலைவராக இருக்கிற பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளையும் எங்களுடைய முதல்வருடைய பிறந்த நாளையும் சேர்த்து இணைத்து இன்றைக்கு அந்த அரங்கத்தில் கொண்டாட இருக்கிறார்கள். நம்முடைய சென்னையை சேர்ந்த அன்பர்கள், சகோதரர்கள் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து இந்த முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்தில் இந்த இருபெரும் தலைவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிவிட்டு அடுத்ததை பெரிய அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கு நாங்கள் வேகமாக முடிவெடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உங்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவும் வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தமிழகத்தினுடைய அதுதான் தாரக மந்திரம் அனைவருக்குமே. இப்போ தமிழ் என்பது இப்போ நம்ம தமிழ் மாநிலம், தமிழ்நாடு, புதுச்சேரி மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகம் முழுவதும் பல அரசியல் அந்த தத்துவங்கள், அரசியல் தாக்கங்கள்லாம் இருக்குது. அதே போல் இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கிற ஜனங்க ஓட்டு போடுறது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஏன் மாற்றம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் நல்லா செய்கிறாரு அல்லது இவர் அதை விட பெட்டராக செய்வார் அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிற பொழுது மக்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் பக்கத்து மாநிலம், உங்களுக்கு சின்ன சின்ன மாநிலத்தில் எவ்வளவு பெரிய நலத்திட்டங்கள், மக்கள் நல சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதியாக இருந்தாலும் சரி, மக்கள் நல சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சாதித்திருக்க முடிகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கி கொடுக்குற பல திட்டங்கள் தமிழக அரசியலில் இன்றைக்கி நிறைவேற்றப்படுகிற பல திட்டங்கள் ஆரம்பித்த இடம் புதுச்சேரி தான். எப்படி காவிரி மைசூரில் ஆரம்பித்தாலும் அதை 2 மாநிலங்கள் நம்ம 3 மாநிலங்கள் சேர்ந்து பேசுகிறோமோ, அதே போல் நல்ல திட்டங்களுக்கு காவிரி தாய் போன்று ஆரம்பித்த இடம் அதுதான். உதாரணத்துக்கு சைக்கிள் திட்டம் இல்லை, அவர் முடிச்சுருக்கேன். சைக்கிள் திட்டம், அதுபோல் பென்ஷன் திட்டங்கள் இருக்குது, உள்கட்டமைப்பு இருக்குது, வீடு கட்டுற திட்டம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடத்துக்கு முன்பாகவே வீடு கட்டுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். இதே போல் பல திட்டங்கள் அங்கே கொடுத்ததுனால இப்படிப்பட்ட இப்போ புதுச்சேரியில் தமிழகத்தை பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறை சொல்கிறாங்க. அதே போல் எங்களுடைய வருமானத்திற்கு குறைவாக வருமானம் இருந்தாலும் கூட பெரிய திட்டங்களை ஏற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இருக்கு. சரி, நாங்கள் தான் சொன்னேன், காமராஜர் ஆட்சி அதனுடைய நீட்சி. புதுச்சேரியில் காமராஜருடைய ஆட்சி 2001 2026 என்று இதில் நடுவில் 3 வருடம் தவிர 8 வருடம் தவிர 18 வருடம் இதுவரை முதல்வராக இருந்திருக்காரு. அது காமராஜர் ஆட்சின்னு எல்லோரும் ஒப்புக்கொண்ட விஷயம். அந்த ஆட்சியினுடைய நீட்சி அல்லது இங்கே செயல்படுகிற ஆட்சியை காமராஜர் ஆட்சியாக மாற்றுவதற்கு என்னுடைய சக்தி பயன்படும். அதாவது எப்போ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு குதிரை ஓட்டும் போது அதுக்கான கடிவாளமாக எப்படி இருக்க முடியுமோ, அது நேர் வழியிலே காமராஜர் ஆட்சியை நோக்கி போக வேண்டும் என்பதற்கான செல்வாக்கை, அதற்கான வலிமை எங்களுடைய முதல்வர் பேர் இருக்கிற அந்த அன்பால் வருவதும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். அது தேர்தல் வருகிற போது எந்த அரசியல் கட்சியும் இந்தியாவில் தேர்தல் வருவதற்கு முன்பாகவும் சரி, தேர்தலுக்கு பின்னாலும் சரி பல விஷயங்கள் நடக்கிறது.
அதனால் அதை பற்றி இல்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்கு என்ஆர் காங்கிரஸ் வருகிறது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலேருந்து பாண்டிச்சேரியில் வந்து கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன் நிற்கிறாங்க, பஞ்சாபில் நிற்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க. அதனால் ஒரு அரசியல் கட்சி, அதுவும் குறிப்பாக எங்கே இருந்தோ இல்லை, தமிழ் உணர்வோடு இருக்கிற மாநிலம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய சொந்தக்காரர் அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய சொந்தக்காரர் அங்கே இருப்பாங்க, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால் அந்த இம்பேக்ட் அவங்க வந்து எங்களுடைய முதல்வருடைய அந்த பணியை தமிழக மக்கள்னு சொல்லி எங்களுக்கு தேவையான ஒரு ஆதரவு கிடைக்கின்றது நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பல மாவட்டங்கள் அங்கேருந்து வந்ததும் சரி, ஏன்னா என்னோடய முதல்வர் வந்து எங்கள் பக்கத்தில் மாவட்டங்கள் மட்டும் இல்லை, இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து கன்னியாகுமரியில் கூட பல விஷயங்களுக்கு ஆன்மீக பயணமாகவோ அல்லது அரசியல் பயணமாகவோ போய் வந்திருக்காரு. அதெல்லாம் இம்பாக்ட் இருக்குன்னா காமராஜர் அவருடைய எளிமை, நேர்மை, அவருடைய மக்களுக்காக சிந்தித்த விஷயங்கள் அது இன்றைக்கும் தேவைப்படுகிற விஷயம், என்றைக்கும் தேவைப்படுற விஷயங்கள். அப்போ இவர் செஞ்சுட்ருக்காரு. அதனுடைய இம்பேக்ட் வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுன்னு தெரியுது. நாங்கள் ஒரு இத்தனை நாளாக வந்து சரி கொஞ்சம் யோசித்தோம். இப்போ வந்து அவருடைய கட்டாயம் வந்திருக்கிறது, அவசியம் வந்திருக்கிறது. அவருக்காக இல்லை, அவர் முதலமைச்சர் ஆக போகிறதில்ல, ஆனால் அவரை சார்ந்து பொது வாழ்க்கையிலே நாங்கள் ஈடுபட்டு உங்களோடு சேர்ந்து பொதுப்பணியை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பலருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு முயற்சியாக செய்கிறோம். அது நீங்கள் போன வாரம் நீங்கள் ஒரு 4ஆம் தேதி முதலமைச்சராக பிறந்தநாள், பல பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் அது முதலமைச்சர் சொன்னால் பேசுவாங்கிறது வேறு விஷயம். இந்தியாவில் இருக்கிற ஜனாதிபதி, பிரதமர், துணை ஜனாதிபதி, இன்னும் உள்துறை அமைச்சர், கிட்டத்தட்ட ஒரு 8 மாநிலத்தினுடைய முதல்வர்கள், தமிழகத்தினுடைய முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் தமிழகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஃபோனில் மட்டும் இல்லாமல் பல தமிழகத்திலிருந்து பல தலைவர்கள் நேராக வந்து பார்த்து அவரோட வாட்ச் சர்வீஸ் போயிருக்காங்க. இந்த வருடம் கொண்டாடுறதுக்கு காரணம் இப்போ தான் வந்து ஆட்சி முடிஞ்சுது. ஆட்சி முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து தமிழகத்திலும் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான, தமிழகத்திலும் வந்து கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி, அதனுடைய முன் முயற்சியாக. அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, எப்பவுமே வந்து ஒரு ப்ரொமோ போடுவாங்கல்ல, சினிமா வந்தாலும் சரி தான், எழுத வந்தாலும் ஒரு ப்ரொமோ இருக்கும். அந்த ப்ரொமோ வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய பர்த்டேவும் எங்களுடைய முதல்வருடைய பர்த்டேவும் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரொமோவில் மற்ற விஷயங்களுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும். காமராஜரை தவிர்த்து என்ன முதல் நண்பர் சொன்னார், என்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொன்னார். இது வந்து இந்த மாற்றம் தான் காமராஜர் மேலே இருக்கிற ஒரு இதுதான் ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நாங்கள் இன்னும் முன்னெடுப்போம். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, முதல்வர் வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள எல்லாருக்கிட்ட ரகசியம், அதாவது என்னென்ன பேசுனாங்கன்றது பின்னாடி தான் தெரியும். இப்போ நாங்கள் வந்து இருக்கிறது, இப்போ வந்து நம்முடைய முதல்வருடைய பிறந்தநாள்லாம் முடிச்சுட்டு அதுக்கே நாங்கள் வந்து பரவலாக பல பேர்கிட்ட என்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு வலுவான இயக்கம் மாற்றத்துக்கு யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ, எங்களோட வந்து எங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு சரியாக யார் யார் வருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அப்போ வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். எங்கள் தலைவர் வந்து வந்து பார்த்துருக்காரு, ரெகுலராக பார்த்துட்டு இருக்காரு. நான் 25 வருஷமாக ஐயாவை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏங்க திண்டிவனத்தில் தைலாபுரம் ஐயாவை மருத்துவரையாக பார்த்துட்டா அப்படியே அங்கே போய் அவரும் சித்தருங்க அப்படியே ஆசீர்வாதம் வழக்கம். புதுச்சேரி வழி தான் எல்லாருக்கும், புதுச்சேரி வழியாக போகாமல் யாரும் இருக்க முடியாது. அது எனக்கு தெரியாது. இப்போ அவங்க இல்லை, இது பொது நிகழ்ச்சி, இது பொது நிகழ்ச்சி இல்லை சார், அது டைவர்ட் ஆகும். அது உள்ள வர இதெல்லாம் வந்து பொது நிகழ்ச்சி. எங்கள் சப்ஜெக்ட் அதெல்லாம் இல்லை, இப்போ எங்கள் சப்ஜெக்ட் அதெல்லாம் இல்லை. என்ன நாங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் வரோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன உங்களுக்கு சிம்பிளாக சொன்ன மாதிரி ஆந்திராவில் எங்களுடைய ஏனாம் வந்து ஆந்திரா பகுதியில் இருக்குது, மாஹி வந்து கேரளா பகுதியில் இருக்குது, புதுச்சேரி வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன், அதாவது 4 மாநிலத்திலும் 3 மாநிலத்தில் ஒரு தொடர்பில் இருக்கிற பகுதியை வச்சுருக்க கட்சி.
அப்போ எப்படி நம்ம என்ஆர் காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் ஒட்டிய பகுதியில் போதோ அதே போல் ஏனத்தினுடைய ஒட்டிய பகுதியான ஆந்திராவிலையும் மாஹியில் ஒட்டிய பகுதியில் இருக்கிற கேரளாத்திலையும் அங்கே வரப்போகிற அந்த இம்பேக்டை வச்சு நாங்கள் அதை எதிர்காலத்தில் முடிவு பண்ணோம். தமிழ்நாட்டில் ரஜினி சொன்ன மாதிரி தான், எப்போ வரணுமோ அப்போ சரியாக வரணும். இல்லைங்க, அதாவது அவரோட ஒரு யோசனை இருந்தது. பட் நாங்கள் முதல்ல எங்களுடைய பணி தமிழ் புதுச்சேரியினுடைய முழுமையாக பணியை நிறைவேற்றணும். அதனுடைய வாய்ப்பை கிட்ட போகக்கூடாது. இப்போ நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு முதலமைச்சருடைய அந்த பணி சிறப்பாக இருக்கிறதுனால அவர் அவருடைய கவனம் தமிழ்நாட்டிலையும் திரும்பினா அந்த பணி கிட்டக்கூடாதுன்றது யோசிச்சிருந்தோம். இப்போ அதுக்கான ஒரு கட்டமைப்பு, கட்சி கட்டமைப்பிலேருந்து மற்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தால எங்களால் இப்போ அடுத்தது இங்கே வர முடியும்னு உறுதியாக நம்புகிறோம். இல்லை, அது சிஎம் அவரது கட்சியை ஊரில் அறிவிப்பார். தலைவர் தான் தலைவர். அது இன்னொரு 10 நாளில் 15 நாளில் அறிவிப்பார். கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தல் போடுவோம். உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பாக போட்டிடும். நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தல் கூட வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லை, நாங்கள் இப்போ எந்த கட்சி கூட போகிறோன்ற பேசலை. மக்களிடத்தில் போய் கேட்குறோம். மக்களிடத்தில் போய் என்னுடைய ஆதரவு கேட்குறோம். எங்களுடைய நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லியிருக்கோம், பக்கத்தில் அப்படி சொல்லியிருக்கோம், செய்கிறோம். எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லுவோம். அதன் மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் வருகிற பொழுது அந்த காமராஜருடைய ஆட்சி வருவதற்கான முழுமையாக வருவதற்கான அது யாரெல்லாம் இப்போ ஒத்துழைப்பாங்களோ, யாருடைய ஒரு ஒத்த மனநிலை இருக்கிறதோ, ஒத்த கருத்துள்ளவர்களோ அவங்களும் அந்த சமயத்தில் பேசிக்கலாம். இப்போ கட்சி ஆரம்பித்து நடத்துறதுக்கும் அந்த ஆட்சியை தேர்தல் சம்பந்தத்துக்கும் அந்த அப்புறம் தான் முடிவு பண்ணணும். ரெண்டுத்துக்கும் டைம் இருக்குது, அப்புறம் பேசிடலாம். அதாவது யாரோட எல்லாருமே தனித்தனியாக போகிறாங்க. யாரும் ஒன்றும் இல்லையா. அவங்கவுங்களுக்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் தனியாக ஆட்சி அமைக்கணுன்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க, எல்லா அரசியல் கட்சிக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தேர்தல் வருகிற பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை முடிவு பண்ணலாம். யார் யாரோட ஒத்து போகிறான்றது அப்போ தான் தெரியும். இல்லை, அது இன்னும் கொஞ்சம் லேட்டாக சொல்லுவாங்க. பிறந்தநாள் மட்டும் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேதி சொல்லுவார். தலைவர் முடிவு பண்ணுங்க. 2-3 மாவட்டத்தில் கேட்டுருக்காங்க. தலைவர் முடிவு பண்ணும். 2-3 மாவட்டத்தில் பெரிய அளவில் நடத்துறதுக்கு கேட்டிருக்காங்க. அதில் எந்த மாற்றம் வரிசையாக நடக்கும். ஏன்னா ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலும் நடக்கும். இல்லை அவங்க வரல. எல்லா அமைச்சரும் வராங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் எல்லாரும் வர இல்லை, நாங்கள் பிறந்தநாள் விழாவை எங்களுடைய நண்பர்கள் அவங்க சேர்ந்து பண்ணுறது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டில் நிறைய தலைவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள் செஞ்சுருக்காரு. என்னுடைய முதல்வருக்கு கொஞ்சம் உண்மையிலே எல்லாருக்கும் தெரியும், நான் நெருங்கிய நண்பர். பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த எதிர்கட்சிகள் மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்க, என்ன வராங்கன்னு பார்த்துட்டு அதனுடைய சாதக பாதங்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா அவருடைய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிதி சம்மந்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய கெப்பாசிட்டி இருக்குது. இன்னும் அந்த பட்ஜெட் கொடுத்ததே முடியல. அவருடைய பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் அதை நான் சொன்னாலே அவங்களுக்கு என்னுடைய நண்பர் ஆனந்தங்க இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பாதி விஷயங்களை அவங்க சொல்லிக் கொடுக்கல, பாதி விஷயங்களை தகவல் கொடுக்குற மாதிரி தெரியுது. கூட்டணி பற்றி நாங்கள் எதுவும் பேசவே வாய்ப்பே கிடையாது, சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கிறோம், ஒத்த கருத்து உள்ளவரோடு கண்டிப்பாக நம்ம தனித்து ஆட்சின்னு நான் சொல்ல போகிறதில்ல. நிறைய நண்பர்கள், என்ஆர் காங்கிரஸ் சார்ந்த நண்பர்கள் அவர்களை
தமிழக சட்டமன்றத்திலும் சட்டமன்றலாக ஆக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு உள்ளபூர்வமாக பணி செய்ய வேண்டும் என்கிற அந்த குறிக்கோடு தான் நாங்கள் இப்போ வெளியே வந்துட்டுருக்கோம். இல்லை, நிறைய முக்கியஸ்தரெலாம் கூப்பிட்ருக்கோம். நிறைய பேர் ஒரு முக்கியஸ்தர்கள் மட்டும் தான் கூப்பிட்ருக்கோம். இது வந்து ஒரு நிறைய இந்த சமுதாய பணியில் இருக்கிறவங்க, கட்சியில் இருக்கிறவங்க, அவங்க ஆர்வத்தின் காரணமாக தான் வராங்க. இது வந்து ஒரு ஒரு அடையாள விழா தான் அது. தமிழகத்தில் வந்து இருவரும் தலைவருடைய பிறந்தநாள் விழா நடத்துறதுன்றது ஒரு அடையாள விழா தான். அரசியல் விழான்றது அதுக்கு வந்து அரசியல் கூட்டத்தில் எப்படி இருக்குமோ அது மற்ற இடத்துல இருக்கும். அந்த அரங்கில் எவ்வளோ பேர் சார் வருவாங்க? அரங்கம் அந்த அரங்கு நிரம்ப இருக்கும். வந்து போயிட்டு விழிகள் தான் ஒரு 500 பேர் அந்த அரங்கு. எண்ணிக்கை வந்து இப்போ இல்லைங்க, எண்ணங்கள் தான் முக்கியம். எண்ணிக்கையை தாண்டி எண்ணிக்கை வந்து அரசியல் கட்சி இயக்கமாக வருகிற பொழுது அந்த எண்ணிக்கையெல்லாம் வரும், அதற்கான பலத்தோடு வரும். இது வந்து ஒரு அடையாளம். நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள்லாம் சேர்ந்து என்ஆர் காங்கிரஸை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு ஏற்பாடு இந்த ஏற்பாடு. நன்றி. இல்லைங்க, ஏற்கனவே அந்த முடிவு இருந்தது. அதுங்க போன எம்எல்ஏ எலெக்ஷன் வர்றதுக்கு எங்களுடைய கட்சியினுடைய போன வருஷம் கட்சியினுடைய நிர்வாக ஆண்டு கட்சி ஆண்டு விழாவில் முதலமைச்சர் வந்து அறிவித்தார். கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அறிவித்தார். தமிழ்நாடு தேர்தல் வரும்போது பண்ணுறதுக்கான எல்லா வேறுபாடும் வந்தோம். பட் அங்கே எங்களுக்கு அந்த கூட்டணி பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் வந்ததுனால எங்களை சரி முதல்ல இருக்கிறத பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பிடிப்போன்னு வந்தோம். நன்றி நன்றி நன்றி.